ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். நான் ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய சயின்ஸ் கொஷின்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஆன்சர் மட்டும் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதை ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, உங்கள் ரீசர்ச் ஸ்கில்ஸை வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ சீரிஸ் ஒவ்வொரு வீடியோலையும் 5 கொஷின் எடுத்து அதுக்கு 5 ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போட்ட பழைய ஷார்ட்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamil.com, அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி, அந்த லிங்க்கை நான் பின்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. நானும் உங்ககிட்ட நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோ சீரிஸில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ், அதில் நிறைய சயின்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்து அதை நம்ம ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த விளக்கோரையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஷார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு சயின்ஸ் கொஷின். இங்கே வேகாத பொட்டேட்டோ ஒன்று இருக்குது, இங்கே வெந்து போன பொட்டேட்டோ ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பொட்டேட்டோ ஈஸியாக தோல் உரிக்க முடியும். ஒன்றும் இல்லை, அப்படி சாதாரணமாக இப்படி உரிச்சாலே தோல் வெளில வந்துடும். ஆனால் இதில் தோல் வெளில வராது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இதில் எப்படி இந்த தோல் ஈஸியாக உரிக்க முடியுது இந்த வெந்து போன பொட்டேட்டோவில். இப்போ முதல் கொஸ்டின் என்னன்னா, நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணிட முடியும். ஏன் பாயில் பண்ணலன்னா ஸ்கின்னை நம்ம ஈஸியாக பீல் பண்ண முடியாது. அதுதான் அந்த ஷார்ட்டு. ஸோ இது புரியறதுக்கு நான் பிளான்ட் செல்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த பிளான்ட் செல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இல்லை எந்த வெஜிடபிள் நீங்கள் பாயில் பண்ணாலும் என்ன நடக்குது அப்படின்னா, அதோட செல்வால் பிரேக் டவுன் ஆகிடும். செல்வால் ரொம்ப டஃப். ஏன்னா பிளான்ட்ஸில் அதுதான் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த செல்வால் தாண்டி தான் எல்லாமே உள்ளே போகணும். ஆனால் செல்வால் தான் ரொம்ப ஒரு ஒரு கேட் மாதிரி வச்சுங்க. அதை தாண்டி போகணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ தான் இன் அண்ட் அவுட் போகும். நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹை டெம்பரேச்சரில் பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செல்வாலை நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுறோம். அதனால் அது லூசன் ஆகிடுது. ஸோ இப்போ பொட்டேட்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செல்வால் பிரேக் டவுன் ஆகிறதுனால பொட்டேட்டோ கொஞ்சம் முஷி ஆகிடும், இல்லை குழஞ்சி போயிடும். உங்களால் ஈஸியாக ஃபிங்கர் வச்சு அதை அழுத்த முடியும் ஈஸியாக. அப்போ ஸ்கின்னை என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட அந்த ஒட்டுதல் கம்மியாகிடும். அதனால் நம்ம ஈஸியாக ஸ்கின்னை பீல் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு ரீசன் நம்ம ஹீட் பண்ணி நம்ம அந்த செல்வால் பிரேக் டவுன் பண்றோம். இதே பாயில் பண்ணாத பொட்டேட்டோ செல்வால் பிரேக் டவுன் ஆகாதனால அது அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. நம்மளால அவ்வளவு ஈஸியா பீல் பண்ண முடியாது. நம்ம ஒரு பீலர் வச்சு தான் பீல் பண்ண முடியும். இதுதான் ரீசன். நம்ம தோல் வச்சு நம்ம குக் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியில எஸ்கேப் ஆகாம அந்த ஸ்கின் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இப்போ அதனால நம்ம நியூட்ரியன்ஸை உள்ள இன்டாக்டாவே வைக்க முடியும். நம்ம பீல் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா அது செல்வால் பிரேக் டவுன் ஆக அந்த ஸ்டார்ச் எல்லாமே தண்ணியில கலந்துரும். ஸோ இப்போ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடும். சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கின்னை வச்சுக்கிட்டு பாயில் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம குக் பண்ணிட்ட அப்புறம் அந்த செல்வால் பிரேக் டவுன் ஆகிட்ட அப்புறம் ஈஸியாக பீல் பண்ண முடியும். இதுதான் அதுக்கு ஆன்சர். இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இப்போ உங்களுக்கே தெரியும், எண்ணெய் நீங்க காய வச்சுட்டு அது மேல நீங்க தண்ணி போட்டீங்க அப்படின்னா எண்ணெய் தெளிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப டேஞ்சரும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் இருக்கு, ஆனா இங்க வாட்டர் மாலிகூல்ஸ் ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ டொமேட்டோல இருந்து ஜென்ரேட் ஆகுது, ஆனியன்ல இருந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா எண்ணெய் தெளிக்க மாட்டேங்குது. இது ஏன்? இப்போ நீங்க சூடான எண்ணெயில கருவேப்பிலை அப்புறம் தாளிக்கிற விஷயம்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உடனே அப்படியே தெரிச்சு ஓடும் எண்ணெயில. ஆனால் சில ஐட்டம் நம்ம குக் பண்ணும்போது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடும்போது அவ்வளோ ஒன்றும் தெரிக்காது. ஸோ அதுதான் அந்த ஷார்ட் லொகேஷன் ஏன் தெரிக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்ம எதுக்கு தெரிக்குது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலுக்கும் தண்ணிக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆயில் சூடாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தண்ணி கான்டாக்ட்ல வந்ததுன்னா உடனே அது மாய்ஸ்சரை கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது வாட்டர் வேப்பரை கன்வெர்ட் பண்ணிடும். வாட்டர் வேப்பர் எஸ்கேப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் தெரிச்சிடும். அதுதான் நம்ம மேலே விழும். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம மாய்ஸ்சரை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நம்ம சில டைம் நம்ம குக் பண்ணும்போது ஆயில் தெரிக்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம அறியாமலே ஒரு இன்கிரியன்ட் நம்ம ஆட் பண்றோம். அதனால அது ஒரு கான்ட்ரிபியூட்டர். அதனால தான் ஆயில் தெரிக்க மாட்டேங்குது.
மாட்டேங்குது. நம்ம குக் பண்ணும்போது யூஸ்வலா ஆயில்ல வந்து இந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சால்ட்டை வந்து போட்டுருவோம், இல்லை கொஞ்சமாக சால்ட்டை போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சால்ட் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சால்ட் வந்து அந்த மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால வந்து நான் ஆயிலுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடையாது அந்த மாதிரி தெரிகிறதுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பபிள்ஸ் வந்து வரும், ஆனா திருச்சி போற லெவலுக்கெல்லாம் வந்து வராது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். நீங்க வந்து அந்த குக் பண்ணும்போது ஈவன் ஆயில் ஃப்ரை பேன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமா சால்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த சால்ட் வந்து அந்த மாய்ச்சரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். சால்ட்டுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா இருக்கு. நீங்க வந்து என்ன அந்த வெஜிடபிள்ஸ் வந்து என்ன இன்கிரியன்ட் ஏதாவது மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ட்ரையா இருக்கிற அந்த மெட்டீரியல் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வாட்டர் இந்த மாய்ச்சர் உருவாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ஆயிலுக்கு வந்து சான்ஸ் கிடையாது ஸ்பிளாட்டர் ஆகுதுக்கு. ஸோ இதுதான் வந்து ரீசன். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நீங்கள் வந்து வீட்டில் கோழி வளர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோழிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிரிட்டு கொடுக்கணும். அதாவது கிரிட்னா என்னென்னா இந்த க்ரஷ்டு ஸ்டோன்ஸு நேச்சுரலாக இருந்ததுன்னா தேவையில்லை, ஏன்னா அது வந்து அது சாயிலேருந்து எடுத்து அது சாப்பிடும் கற்களை. ஆனால் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா அது கொடுக்கணும். ஏன் இது இம்பார்ட்டன்ட் கோழிக்கு? இது கொடுக்கலன்னா என்ன ஆகும் கோழிக்கு? நீங்க சிக்கனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது மெயினா சாப்பிட்றது வந்து ஃபுட், அப்புறம் வந்து கல்லு தான் வந்து மெயினா அது வந்து ஸ்வாலோ பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வந்து கிரிட்ன்றோம். ஸோ கிரிட் இல்லாம சிக்கன் வந்து உயிரோட இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. நம்மள மாதிரி வந்து சிக்கனுக்கு வந்து பல்லு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வாயிலே வந்து எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த மேஷ் பண்ணி தான் வந்து வயிற்றுக்குள்ள வந்து அனுப்புவோம். அதனால டைஜஷன் வந்து ஈஸியாகும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சிக்கனுக்கு வந்து பல்லு கிடையாது. அதனால அதுக்கு ஒரே வழி வந்து ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ணுறது தான். இப்போ எங்கே தான் வந்து பிரச்சனை, அது ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணிச்சு அப்படின்னா அதனால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா இயற்கையாகவே வந்து அது கல்லை வந்து சாப்பிட்ரும். கல் சாப்பிட்டு கல்லையும் சேர்த்து முழுகிடும். உள்ள வந்து கிசால் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அது என்ன பண்ணுன்னா அந்த கல்லை வச்சு அந்த ஃபுட்டை வந்து க்ரஷ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான். அது க்ரஷ் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அது டைஜஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ அதனால வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து முழுக முடியல அப்படின்னா அது எதாவது சாப்பிட்டுச்சுன்னா அதனால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால க்ரஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து என்னன்னா இந்த கோழி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கோழி எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொத்திக்கிட்டே அந்த கல்லை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ரீசன் வந்து அதுதான் வந்து ஒரே வழி. அதனால வந்து ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம பல்லுக்கு பதிலாக அது வந்து ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அது முழுங்கிட்டு வயிற்றுக்குள்ளார அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லை. ஆனால் அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு தான் நம்ம வந்து சிக்கன் வந்து கிரிட் வந்து கொடுக்கணும். நீங்க சிக்கனை வீட்டில் வளர்க்கும் போது கேஜ்குள்ளால நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஃபுட்டு கொடுக்கறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா அதுக்கு வந்து கல்லும் கொடுக்கணும். அந்த கிரிட்டு கொடுக்கல அப்படின்னா அது நாளடைவில் வந்து சிக்காய் அது வந்து செத்து போயிடும். அதனால வந்து அந்த கிரிட் வந்து ரொம்ப அவசியம் சிக்கனுக்கு. அது இல்லாம வந்து டைஜஷனே பண்ண முடியாது. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். என்கிட்ட வந்து ஒரு லேசர் ஜென்ரேட்டர் இருக்கு. இந்த ஜென்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா லேசர் பீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கு. இப்ப நான் தண்ணி ஓபன் பண்ணனா இந்த பினாமினன் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப நான் தண்ணி ஓபன் பண்ணிருக்கேன். இதே லேசர் பீம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ற தண்ணியில, ஆனா வந்து அது ஸ்ட்ரெயிட் லைன்ல போக மாட்டேங்குது. ஏதோ ஒன்று நடக்குது. இது என்ன பினாமினன்றது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த லேசர் லைட்டை வந்து நீங்க பாயிண்ட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் போகும். ஆனால் சில கண்டிஷன்ஸ்ல வந்து இப்போ வந்து ஃப்ளோயிங் வாட்டர் அந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்த மாதிரி அதில் வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா அது வந்து சர்க்கிளா மாறிடும். அது என்னன்னா பெனட்ரேட் பண்ணி அடுத்த சைடுக்கு வந்து போகாது. அது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து லைட்டோட ப்ராப்பர்ட்டியே. ஸோ இதை பத்தி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் வந்து லென்ஸோட ரிஃப்ராக்ஷன் மெக்கானிசம் வந்து எப்படின்றது நான் வந்து ஒரு டெமோ வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் வந்து கீழே போடுறேன். அதை போய் கண்டிப்பா பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ லேசர் லைட் வந்து நம்ம அந்த வாட்டர்ல வந்து நம்ம அடிக்கும்போது அந்த ஃப்ளோயிங் வாட்டர்ல வந்து என்னன்னா அது வந்து ஒரு பெரிய அந்த சர்க்குலர் லென்ஸ் மாதிரி மாறிடும். அதனால என்ன ஆகும், உள்ள போற லேசர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்வாங்க. அந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால என்னன்னா அதனால வெளியில வர முடியாது. ஸோ நம்ம என்ன அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உள்ளே இருக்கும். அது ஒரு மாதிரி லென்ஸ் மாதிரி மாறிடும். இந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல அந்த லேசர் பீம்னால எஸ்கேப் ஆக முடியாதனால என்ன ஆகும்னா அது வந்து சர்க்கிள் மாதிரி மாறிடும். நமக்கு கண்ணுக்கு வந்து அது சர்க்கிள் மாதிரி தெரியும். ஆனா உண்மையால என்ன நடக்குதுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன்ல வந்து அது உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து தப்பிக்க வழி இல்லாம அப்படியே தண்ணிக்குள்ளாரே அது மாட்டிக்கும். ஸோ அதுதான் வந்து ரீசன். நம்ம லேசர் வந்து இந்த ஃப்ளோயிங் வாட்டர்ல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது சர்க்கிளா வந்து மாறிடுது. இதை நீங்க ஈஸியாவே வந்து ஒரு மிரர் வச்சே நீங்க உங்களால வந்து பண்ண முடியும். ஒரு மாதிரி செமி சர்க்கிள், அதாவது ஹாஃப் மூன் அந்த லென்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து லேசர் அமிச்சு இல்ல லைட் அமிச்சிங்க அப்படின்னா அது தாண்டி வந்து லைட் வந்து வெளியில வராது, உள்ளே மாட்டிக்கும். ஸோ இதுதான் அந்த பினாமினன். ஏன் லேசர் வந்து அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நான் வந்து ஒரு லெமன் கையில் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஸ்குவீஸ் பண்ண அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து தெரிச்சு வெளில வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா உள்ளே இருக்கிற அந்த லெமன் ஜூஸ் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியா இல்லை கைனடிக் எனர்ஜியா, அது எப்படி வந்து தெரிச்சு வெளில வருது நான் ஸ்குவீஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து எனர்ஜியை வந்து என் கையிலேருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் வந்து என்ன எனர்ஜி வச்சு வெளியில் வருது.
இந்த பிளான்ட் செல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் செல் வால் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த லெமன் வந்து வளர வளர என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற அந்த மாலிகூல்ஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அந்த லெமன் ஜூஸ் மாலிகூல்ஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அது வந்து என்னன்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் பண்ணும். லெமன் வளரும், அப்புறம் இந்த மாலிகூல்ஸ் வந்து ஆட் ஆகுறதுனால ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெமனை வந்து கட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த செல்வாலை வந்து நம்ம வந்து டேர் பண்ணிடுறோம். டேர் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் இருக்கிற அந்த லெமன் ஜூஸ் வந்து தெரிச்சு வெளியில வந்து விழும். அதாவது உள்ள இருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்கும். அந்த அந்த லெமன் ஜூஸ் நம்ம என்ன பண்ணா அதுக்கு ஒரு வழி கொடுத்ததுனால என்னன்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா வந்து மாறி போயிடும். ஆனா நம்ம அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கையில வந்து ஸ்குவீஸ் பண்றது ஒரு ஃபோர்ஸ். ஸோ அந்த அந்த எனர்ஜியை ஃபர்ஸ்ட் கொடுத்து அது வந்து உள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை அன்லாக் பண்ணி அந்த செல்வால் எல்லாம் டயர் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது கைனடிக் எனர்ஜியா மாறி அது வந்து தெரிச்சு வெளியில வரும். ஸோ இதுல வந்து நிறைய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஆனா அந்த பழங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஜூஸ் இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்து என்ன அந்த ஸ்கின் வந்து அந்த லேயர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் வந்து செல்வால் வந்து எல்லா லேயர்ஸும் வந்து அந்த ஜூஸ் வந்து எஸ்கேப் ஆகாம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனால வந்து ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ள. அந்த ப்ரெஷர் தான் நம்ம வந்து என்னன்னா யூஸ் பண்றோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம கைனடிக் எனர்ஜியா வந்து மாத்திடுறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதுதான் வந்து அங்க நடக்குது. சரி, இப்போ நான் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து 5 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ சீரிஸ்லையும் வந்து ஒவ்வொரு 5 கொஸ்டின் எடுத்து அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது ஒரு வீடியோ சீரிஸாக வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ சீரிஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா? பாய்.